எப்படிங்கிறத சொல்லவா? கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். சீலி 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 வீணு காட்டு பக்க வர வர முருகது நாத்து புது புது வரிகள் போட்டு அது படிக்கிறது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதான் நான் மாமணி சீலி 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 வீணு காட்டு பக்க வர வர முருகது புது புது வரிகள் போட்டு அது படிக்கிறது பருவத்து பாட்டு வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவை நான் தான் ஓயாம உண்டே பெருமானமா வடக்கால போகும் காத்தி நாள்தோறும் நானே உனக்காக தினமோது போனே நீங்காதே ஆசை நோயாச்சு பூங்காத்தோ நிம்மதியாச்சு மனநாள் வந்து கூட வேண்டும் பூமான சூழடி சீல 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 விளக்காட்டு மக்க வர வர உருகுது நாட்டு புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு எங்கேயும் குழப்ப தேடி போகாதே மாமா நாள் பார்த்து பரிசம் போடி நாளாச்சு மாமா என்ன நீ காதல் பண்ணு அதுதான் வேலை பண்ணாட்டி போயாடு விட மாட்டியாடு நான் பூசும் மஞ்சள் நீதானே நீ பூசும் சோப்பு நான் தானே பொதுவான் காட்டு மாமா நீ சாமவானே மாமா சீல 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 விளக்காட்டு பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாட்டும் நீதான் மாமணி சீல 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 விளக்காட்டு பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு 2 வருஷத்தை உள்ள வாங்கினேன் எதுக்குமா? புழுதி எடுக்கல எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எத்தனை செக் போஸ்ட் ஐயோ ஆண்டவா அவரை ஒரு கூட நேரத்தை தூக்கி முடிக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு நான் போய் என் மாமனை கூட்டிட்டு வரவா பாய். என்னத்த இதுக்கெல்லாம் எக்க வைக்கிறாங்கப்பா. ஆள உழுது போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன் ஆள உழுதும் போட்டேன் ஆட்டுரமும் நல்லா போட்டேன் காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை மனையா ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி பட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல பட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல நம்ம சட்டி முட்டி சாமான் எல்லாம் கருப்பாயுருணி வட்டி கடையில நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 4-5 வருஷமாச்சு மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 4-8 வருஷமாச்சு. என்ன சத்து குடும்பத்தில 12 ஆச்சு Oh my கணக்கு God. என்ன சத்து குடும்பத்தில 12 ஆச்சு என் பொண்டாட்டி
தந்தேன். அரசாங்க லோனு வாங்க 8500 லஞ்சம் தந்தேன். அரசாங்க லோன் வாங்க 8300 லஞ்சம் தந்தேன். 7 வருஷம் கழிச்சு 6 லட்சம் தந்தாங்க. நல்ல விஷயம்தான். 7 வருஷம் கழிச்சு 6 லட்சம் தந்தாங்க. அட அதுல கூட 1.25 லட்சத்தை முடிச்சுக்கிட்டாங்க. அட அதுல கூட 1.25 லட்சத்தை முடிச்சுக்கிட்டாங்க. பேட் நியூஸ். மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி இறங்கலையா. மந்திரிக்கு தலைவலியா காலையில டிப்பன் இறங்கலையும். மந்திரிக்கு தலைவலியா இளநீ கூட இறங்கலையா என்று ஒரு பத்திரிகை தலைப்பு செய்தியாம். இளநீ ஆபரேஷன். என்று ஒரு பத்திரிகை தலைப்பு செய்தியாம். நம்ம ஏல வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறா. இந்த விவசாயில வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறா. மட உச்சியில மூத்த பிச்சி பூவு எங்க நான் நட்டு வச்ச நாத்து கருகுதையா எங்க. அட உழைச்சு உழைச்சு ஓடா போன் சனந்தான இங்கே. என்னைக்குத்தான் முன்னேறும் விவசாய வாழ்க்கை இங்கே. மட உச்சியில மூத்த பிச்சி பூவு எங்க நான் நட்டு வச்ச நாத்து மழை இல்லாம கருகுதையா இங்கே. எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னு. நான் கட்டி காத்த என் புது மண்டபம் இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. நம்ம கார்பரேஷன்ல லோன் எடுக்க வந்த அதிகாரி மாதிரி உட்காந்துருக்கீங்களா? யாரு வத்த இல்லையோ. இதுல எத்தனை பேர் பைக்கில் பெட்ரோல் இல்லாம உருட்டிட்டு போறானோ. எத்தனை பேர் லிப்ட் கேட்டு வந்தேன் விட்டுட்டு போயிட்டேன். யாருமிலே இல்லாத கூட்டத்துக்கு யாருக்குப்பா டீ கொண்டு வந்த? உன் குடும்பம் வாழ நான் தெருவில் தெரியும். என்னப்பா முத்து போட்டு பார்க்க வந்தீங்களா? ஆண்டார கொட்டார என் மானே பூவலிங்க சித்தப்பன் செல்லுவோம். நம்ம பெரிய தாலி இந்தியாவுக்கு கபடி விளையாண்ட மாதிரி தான் கிருப்பு மாட்டி திரிவேன். ஒரு காலத்தில் எங்கள் சித்தப்பா மண் ஓட்டுச்சு. இப்போ அதை ஓட்டவே நேரம் இல்லை. என்ன இப்போ சித்தப்பா என்னென்ன ஓட்டுறாரு? சின்ன வீடு. சின்ன வீடு ஒன்று கட்டியிருக்கேன். அடுத்து மாமா கிளம்பிட்டாங்க. வந்திருக்கனா சாதாரண ஆள் கிடையாது. என்னை பார்த்தவனே ஏதோ பாண்டி கோயிலுக்கு கடா உரைக்கு வந்திருப்பேன் மாதிரி தெரியும். தப்பு. இந்த உலகத்திலே பெருங்கொண்ட ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை யாருன்னா நான் தான். என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர? வீட்டில் இருக்க வேண்டிய கதைக்கிட எடுவட்டவளை அதை சொல்றா. நான் கோடி சொன்ன அந்த அத்தையும் 100 கிராமத்தை வாழ வச்சுட்டு போயிடுவேனே. எங்க அப்பா பேரு எக்கோ குறப்பா இல்லைன்னா தூரத்தில் உள்ள கொலையா கலத்து டவுனு ப்ரோ. நாளை கேஸ் ஹாப்பியான என்ன சொல்லக்கூடாது. பூரம் படித்தாளுங்க தூங்குவாங்க. கொலையாயிருந்து சுருக்கு. சரி சொல்லு. எங்க அப்பா பேரு சொன்னா தானடா தெரியும். சொல்லுடா. ஏண்டா படுத்துற அப்படி? நம்பிராஜே. நம்பிராஜன். நம்பிராஜனா? வேற தூக்க வச்சு நடந்துக்கிட்டு என்னை பாடா படுத்து. கார் டிரைவர் போய் பாருந்தா வேன் டிரைவர் இவன மாதிரி ஒரு டிரைவர் எங்கனையும் பார்க்கலடா. என்னடா சொல்றிய? ஒரு ஊர்ல பாக்குறேன் சட்டியோட அவன் பாட்டு கம்மாக்கல்ல ஓடி திரியான். இன்னைக்கு பாண்டிவேல் பாலத்துல எப்படி ஓடி திரியான்? எல்லாத்தையும் அவுத்து போட்டுதேன். எங்க அம்மா சொல்றாங்க அம்மா. எங்க அம்மா வேற நங்கே மோகன். என்ன அம்மா அப்பெல்லாம் சுடுகாட்டில் தான் இருக்குமா? இல்ல நீர்மலைக்கு ட்ரம் செட்ல ஆடும். எங்க ஆத்தா வேற அப்படி வச்சிருக்காங்க. சரிடா சொல்றேன் கோத்தா. வேற மருதாணி அரைக்கிற மாதிரி காலை நீட்டிக்கிட்டு என்னைய வச்சு சித்திர நாடகத்தை. இனிமே ஊருக்காரர்கள் ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? வள்ளி நாரதர் ராஜபாட்டுக்கெல்லாம் கூகுள் பே போன்பேல காசை ஏற்றி விட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப குட்டிலாம் இருக்கு. வள்ளிக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டு எங்க வாத்தியார் காளிமுத்து கிளம்புனாலும் கிளம்பு. ஏன்னா
அன்றைய காலத்தில் நாடகம் ஆடினாங்க. வரிச்சூர் பழனியப்பா தாத்தா காலத்துலலாம் நாடகம் ஆடும்போது அன்னைக்கு எல்லாத்தையுமே கைபேசிலாம் இல்லை. அன்னைக்கு பொழுதுபோக்கு மக்களுக்கு எந்த ஒரு செய்தியும் கொண்டு சென்ற கலைஞன் யாருன்னா நாடக கலைஞன் தான் அன்றைய காலத்தில். நீ ஏன் தட்டுற? அம்மாளுகளே தட்டுறாரு, 4 பேர் நக்கலா பேசிட்டு போக மாட்டாங்களா? சொல்ல விடுங்க ப்ரோ. நம்மளே தட்டிக்க வேண்டியதுடா. ரொம்ப அற வாங்கிட்டு கலை குழந்தை ஓடிடுவாடா. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இதில் வந்ததுலேருந்து நான் 4 பக்கம் சுற்றி சுற்றி பார்க்குறேன். எல்லாரும் நினைப்பீங்க நல்ல நடிகனாக இருப்பேன் போல எம்கேஆர், 4 பக்கம் முகத்தை திருப்புறேன். அது கிடையாது. என்கிட்ட நாடகம் பேச வந்த ஆள் யாருன்னு மட்டுப்படலை. போடுறா. ஏன்னா அன்னைக்கு டெம்பிள் சிட்டிக்கு 7 பேர் வந்தைய, பூசாரி கூட என் நம்பர் எடுக்கலை. இப்படித்தான் ஒரு ஊரில் நாடகம் பேசிட்டு காலையில் காசு கேட்க போனேன். வீடு வீடாக தட்டுனேன். ஒரு ஆள் படக்குன்னு எந்திரிச்சு, ஐயா நாடகம் பேச வந்த நாடக காசு வேணும், எந்த புருஷன்ட்ட பேசினியே அந்த புருஷன்ட்ட வாங்குன்றார். எனக்கு பயந்துடு, சத்தியமாக தெரியலை. மருதுமணி சொல்கிறேன், இங்கே வந்தலேருந்து யாருமே நம்மளை கண்டுக்கல, நீ யார்கிட்டடா காசு வாங்குவேன்னு கேட்டேன். நான் சொன்னேன் நம்ம ஊர் சொந்தக்கார ஊர் தருவாகடான்றேன். நான் 4 மணிக்கு பஸ் ஏறி போயிரு. மத்தூராக இருந்தால் உன் காரில் நான் கெஞ்சணும், இன்னைக்கு பக்கந்தே 2 கந்தில் போயிடும்ட்டேன். ஆனால் என்ன கூட்டம் குறைஞ்சாலும்யா உங்கள் ஊர் காசை வாங்காமல் ஒரு அட்டு போக மாட்டேன். தன்மானத்தை செருப்புக்கிட்ட எரிஞ்சாலும் போக மாட்டேன். ஏன்னா பூரா வரைச்சிட்டு கட்டுறீங்க. வேற பல்ல வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை அரைஞ்சூரி அவர்கள் என்ன மச்சேன் உள்ளுச்சே செம்பிள் சிட்டியை காலின்னு தெரிஞ்சேன். 7 பிள்ளைய பத்துச்சு எங்கள் அப்பாவும் ஆத்தாவும். ஏன்டா உங்க அப்பனுக்கு அத்தாளுக்கு வேலை வேலையா இல்லையா? அப்போ 100 நாள் வேலை இல்லை. அப்ப இதே வேலையாத்தான் இருந்தாங்களா? வதக்குன்னு பெற்றிருக்கான் பாரு. எங்க அப்பா குறிஞ்சி நாட்டு தலைவர். அதனால தான்டா பெத்துக்கிட்டே இருந்திருக்கேன். போன எலெக்ஷன்ல எங்க அப்பா தோத்து போனார். என்னண்ணே சொல்ற? ஒரு ஓட்டுல தோத்து போனார். என்னண்ணே இத்தனை வருஷமா ஜெயிச்ச நம்ம அப்பா எப்படி வீடு வீடா குடிசையா காலில் விழுந்தேன் உங்க அப்பாவுக்கு ஓட்டு போடுங்க. ஒரு ஓட்டுல அதை போட்டவனே எங்க தாத்தா தான். எதிர்த்து நின்று புளிய மரம், எங்க அப்பா நின்றது வாழை மரம் சின்னம். 2 நம்ம மரம் தேண்டு குத்திட்டு உடம்பு முட்டு முண்டை. சரின்னு அம்மா ஆளாத்தி எடுத்துக்கிட்டு அப்பா ஜெயிச்சிருவாருன்னு நின்றுச்சு. அப்பா நான் தோத்துட்டேன்னு சொன்னோன்னா அம்மா சொன்னிச்சு, என் முகரில் முழிக்காத வெளியே போயான்னு. விறுவிறுன்னு அப்பா வெளியே போயிட்டு கால் கழுவிட்டாரா? தூக்கு போட போயிட்டார். அப்பா போன நேரத்துக்கு நம்ம குலசாமியை கும்பிட்டு கயிறை போடலாம்னு அண்ணாந்து பார்த்தாரு. அங்கன்னு ஒருத்தன் தொங்கியிருக்கேன் மரத்தில். மிரண்டு விழுந்து அரைச்சு 8000. எங்கே போனாலும் அப்பனுக்கு சனியே விடாது போலையடா. சரின்னு அப்பா இருட்டுக்குள்ளே ஓடியா அந்த ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உலக்கையிட்டு அடிச்சு விட்டாங்க. நம்ம வீடு தெரியாமல் பக்கத்து வீட்டில் நுழைஞ்சு உலக்கை எடுத்து எதில் அடிச்சாங்க? மயத்தில் அடித்தேன். மறுநாள் அப்பா எதையாவது குடிச்சு பிடிச்சாகணும்னு போய் குடிச்சு விட்டார். அப்பா செத்து போயிட்டாருண்ணே. அது அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கின டானிக்கு. திருப்பி அப்பா 4:30 இருக்கும். 4:30க்கெல்லாம் யார்ட்டும் சொல்லாமல் அம்மா பக்கத்துலேயும் படுத்துக்கிட்டார். எங்களையெல்லாம் தாண்டிக்கிட்டு போய் கயத்தை போட்டவர் ஒன்று கீழே உள்ள கொப்பில் போட்டு நிற்க வேண்டியதானே, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உச்சியில் கொப்பில் போட்டு குதிச்சிருக்கேன். மரத்தோட ஒடிஞ்சு. ஏன்னு அப்பா வேப்ப மரத்துலானே தூக்கு போட்டு இருட்டில் முருங்கை மரத்தில் போய் நின்றுருக்கேன். கொப்பு ஒடியும் போது அவனுக்குள்ளே வேலிச்சாமி மையம் வெளியே இருந்துக்கிட்டு இருந்தவன். அவன் தண்ணி வாசிச்சுட்டு மம்பட்டி எப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து வந்திருக்கேன். சங்குல வெட்டி அந்த கணை அப்பா வெதரில் அடிச்சு போச்சு. அப்பாவுக்கு கொட்டை போச்சானே. லைட் அடிச்சு பார்க்குறவங்கள பேட்டரி இல்லை. நீ வேலை மயிரதான் பாரு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த 7 பேர் சாதகம்னு நினச்சிக்கிட்டு அப்பா சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு ஜோசியரை பார்க்க போனார். எப்படின்னு கொட்டையில் அடிபட்டு எப்படின்னு போனார்? எந்துக்கிட்டே போயிட்டார். விடு இவன் பீலிங்கி உலக பீலிங்கி அவடா இருக்குடா. அப்பா சாதக நோட்டை கொடுக்கும்போது சோசியர் அறுவல் எடுத்து விரட்டிட்டார். ஏன்னு அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு. அவன் ஜாத நோட்டை கொண்டு வரல, கரண்ட் புள்ள அட்டையை தூக்கிட்டு போயிட்டார். சரின்னு அப்பா மறுநாள் வேமா ஓடி அந்த அம்மாட்ட
சாதக நோட்டு எங்கிட்ட இருக்கு கூறுகட்ட கொங்காச்சிருக்கி மகளேன்னு அந்த புளிப்பானைக்குள்ள தான் இருக்குன்னு சொன்ன உடனே அப்பா எடுத்துக்கிட்டு போனார். போய் நோட்டை தூக்கி போடும்போது சோசியர் குடும்பத்தோட விரட்டியிருக்காங்க அப்பாவை. ஏன்னு கரெக்டாக சாதனை நோட்டு தானே கொடுத்தாரு. அது நம்ம காதகத்துக்கு எழுதின மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்காரு. கடைசி வரைக்கும் சாதகம் பார்க்கவே விட மாட்டேன். இப்போ பார்த்துருவாரு. அம்மா சொல்லியிருக்கு கும்பிட்டுருக்கான்னு கார்டு இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் அப்பா காட்டினார். சோசியர் கொண்டாட்டி உலக்க தூக்கிட்டேன். ஏன்னு அது என்ன கார்டு இருக்காது, என்ன கார்டு? ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு. ஏடிஎம் கார்டு எந்த ஊர்ல அத்தை தண்டிக்கு இருந்திருக்கு ப்ரோ? ஏய் மொத்தா நீ எதுக்கு சொல்ற? ஆமா அவர் இங்க புலம் தள்ளிட்டாரு டீ, நான் காசு வாங்க முடியாம. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பார்த்த புள்ள பூராமே என்ன வசனம் மறந்து போச்சுல, எங்கேயுமே அமையல. கிழக்க பார்த்தாருங்க அப்பா, அமையல. அந்த பிள்ளைக்கு வயசு 47. உங்கள்கிட்ட எதுவும் செகநாட்டில் வச்சிருக்கீங்களா? என்ன மச்சான் அப்படி கேட்டுப்படியே? மச்சான்னா என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கு. மச்சான் 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 உங்களுக்கு என்ன வேணும்? அது என் தங்கச்சி வேணுங்க. எங்க சித்தப்பார் பொண்ணு ஒன்று இருக்கு. உங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணலாம் மச்சான். ஏன் மச்சான்? ஆனால் உங்களுக்கு நான் இற ஓட்டே பிளாட்டை வத்துருவேனே. கல்யாணம் பண்ணுறதோட சரி, வீட்டை பக்கத்தே தலை வச்சு படுக்க மாட்டேன். தூருக்கட்டையை முதக்கணும் திம்ப எல்லச்சாலும் உனக்கு கஞ்சி ஊற்ற முடியாதாடா. 80 உரட்டை தின்னுட்டு 3 ஆம்லேட் வாங்குறியாடா. மச்சான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மச்சான். என்ன மச்சான்? என் தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும்? குறை இல்லை? குறையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. 100 பேருக்கு மேலே வந்து பார்க்க வந்தாங்க என் தங்கச்சியை. ஏன் ஜீக்கா கிடந்தாளா? இல்லைங்க, எல்லாரும் நல்லா தான் இருக்குன்னாங்க. ஆனால் 3 வாட்டி ஆபாசன் ஆயிருக்கு. அதுதான் எப்படின்னு தெரியலங்க. என்னடா 3 வாட்டி இந்தியாவில் தங்கப்பதக்கம் வென்றது மாதிரி சொல்கிறேன்? அபாசனா? ஆமாங்க. பரவாயில்ல, க்ளீன் பண்ணிக்கிறேன். சரி. உங்கள் தங்கச்சி இங்கே எதுவும் பிறகு திங்குதா? வந்திருக்கு. வந்திருக்கா? உங்கள் தங்கச்சியை கூட்டிகிட்டு வாங்க மச்சான். இந்தா கூப்பிட்டு வரேன். ஐயோ, பீரோவில் துணி இருக்கு மச்சான். ஏழை இவன் என்னடா தூருக்கட்டை உடச்சி மூட்டம் போடுற மாதிரி போறானடா. இவனே எப்படி இருக்கானே இவன் தங்கச்சி. ஏ நீ டிவிக்கிறாளா கண்ட்ரேட்டா? இப்பத்தையும் பார்க்குறேன் உன் முகரைய. மச்சான் என் தங்கச்சி அழகுமணி வந்திருக்கு. ஏன் மச்சான்? மச்சான் இந்த காலை எங்கனே பார்த்துருக்கனே. சொப்பனம் கட்டிருப்பியங்க. அதே கீராடு வலச என் சீட்டுக்கு பின்னாடி சீட்டில் இந்த கால் நீட்டுறது மாதிரியே பார்த்துருக்கேன் மச்சான். மச்சான் மச்சான் என்னைய கொண்டு போய் குழியில் தள்ளிடுறாங்க மச்சான். குழியிலெல்லாம் தள்ள மாட்டேன். நல்ல புள்ளங்க அழகுமணி. இந்த மொழிங்க எங்கனே பார்த்துருக்கேன். ஏன் மச்சான்? மச்சான் புண்ணுவாக்க வந்தேல நீர்மலை. இல்லைங்க, உங்களை பார்த்தோடனே உங்கள் கழுத்தில் மாலை போட்டு உங்களை கட்டி பிடிச்சி உதட்டோட உதடா. நீ ரொம்ப நடிக்காத வெண்ணமேனே. பொண்ணு வேணுமா வேணாமா? வேணும் மச்சான். அப்புறம் நான் கேள்ற வெண்ணமேனே. உதட்டோட உதடா வச்சு என் தங்கச்சி முத்த கொடுக்கணும். இலையை போட்ட வரைக்கும் பார்ப்பேனே. காட்டுங்கடா. என்னமோ அந்த பஸ் ஸ்டாண்டில் இப்படித்தான் லேகிய விற்கிறவன். சார் பாருங்க சார், டிஃபன் பாக்ஸில் பாம்பு இருக்குது சார். பாம்பு வச்சுன்னா கடைசியில் அவன் பாம்பை காட்டிட்டு பதில போயிடுவேன். அந்த மாதிரி காட்டுடா. உனக்கு இங்கிலீஷ் முத்தம் வேணுமா வேணாமா? அதே வெட்டாத நகம் மச்சான். இந்த கறி கட்டிட்டே இருக்கு. மச்சான் நீங்க பேசாம லைன் பண்ணிக்கங்களேன். தங்கச்சியா அடிச்சோம் மடுவுடன் தெரிச்சு போவோம். மடுவுல கைய வச்சிருச்சியா? ஐயோ எந்திரு ப்ரோ. ஐயா வேணாம் ஐயா. ஐயா நாடகத்தை கருத்து போறாங்க. வேணாம் ஐயா. உங்க தங்கச்சி பாட்டு பாடுவாங்களா? நல்லா பாடுவாங்க அழகுமணி. ஒரு 2 லைன் பாட சொல்லுங்க. இளையராஜா ஐயாட்ட சேர்த்து வரேன். பாடுற அழகுமணி. அழகுமணியா? அண்ணே கல்யாணம் வேணாம் அண்ணே, நான் மாலை ஓட போறேன். எந்த கோயிலுக்கு? ஏய் பாட்டு பாடவா? இப்படி ஒரு தொண்டை எங்கனையும் பார்க்கலையே. மெலோடியா பாடுங்க மேடம்.
ராசாவே விரைக்குமா. இரு கொஞ்சம் இருமாய் போய் மாத்திரையை போட்டு வரேன். மெலோடியா பாட சொல்லுங்க ப்ரோ. ஏய் இந்த மசுரை எங்கனே பார்த்துருக்கேன். டேய் என்னடா பொட்டை உறிஞ்சு போயிருக்கு. டேய் மெலோடியா பாட சொல்லுங்க மச்சான். பாடுறா என் தங்கா. வாங்க மச்சான் வாங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான். உப்பில்லாத பத்தியக்காரன் ஊறுகாய பார்த்தா நான் டண்டனை கேட்டேன். டண்டனக்கானா பாண்டியோட தாண்டறக்குள்ள ஜோலியை முடிச்சு போறேன். டண்டனக்கேன் டொனக்கனக்கேன். மாலையை போடுமா. இருங்க மச்சான் கொஞ்சம் டைம் வேணும். மச்சான் எனக்கு ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க. புழைச்சு கிடந்தா கட்டிக்கிறேன். எனக்கு என்னடா கண்டங்கிற பாம்பு மாதிரி அது முகரையும் மசுறேன். இது என்னடா ஜாக்கெட்டுக்குள்ள கரையா முத்து. எவன் குடியா கொடுக்க பார்க்க எடுக்க பார்க்குறியா? அது பேர் அழகுமணி. ஐயா இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைகளுக்கு இன்னும் 77 நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி நினைப்பே வராதியா. மச்சான் அந்த இங்கிலீஷ் முத்தம் சோத்துல போய் காலையில் கை வச்சாலும் இது முடிஞ்சுதான் தெரியுதா. ஏண்டா தங்கச்சி ஏண்டா கிளிய வளர்த்து குரங்கு போண்டா மாட்டேன். இங்க வாடா. யாரடா அவ குரங்குண்டா? யாரடா கிளி? ஐயோ இதை பார்த்தாலே எனக்கு தடுப்பா வருது. ஐயோ சத்திய சோதனை. பேர் என்ன? அழகுமணி. அத்தா இதை மூடுத்தா. மாட்டு தடம் மாதிரி வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணவங்கள தொடர வேலையில வச்சுக்கிற கூடாது. என்ன தங்கச்சி என் மச்சானுக்கு இங்கிலீஷ் முத்தம் குடுறானா. ஏய் விளக்குமாறு பிஞ்சுவோ எவன் குடிய கெடுக்க பாக்குறியே. நீ ஆசைப்பட்டு நான் எதனே வேணாம். ஏய் வேணாம் அத்தா ஏய் கும்புறேன். ஏய் பொளந்துரும்டா. எங்க அண்ணன் ஆசையை நிறைவேற்றாம விடவே மாட்டேன். போடா ஜெயா இங்க ஓடியா. யாரு மச்சான்? டேய் எத்தியோ வேண்டா. ஏய் ஏய் தக்கச்சி ஏய் விடா. ஐயோ என்னங்க என்னங்க என்ன பண்றாங்க? உங்களை எல்லாரும் சேர்த்து மல்ல கட்டாங்களே எதுக்கு? இந்த கிறுக்கு முட்டை இவ யாரு மச்சான்? இவ யாரு? இவதே எனக்கு இளையதாரா இளையவடியா நீ மூத்த தேவடியா? என்ன தேவடியா? மூத்தவடியா? நான் மூத்தது அப்படியா? ஏய் என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? ஏய் என்னடி சொன்ன? உனக்கு இப்படி பார்த்து நீ ஒட்ட புள்ள அறுத்து புள்ள அறுத்து. ஏதா இருப்ப? எதா? நீ முடிய மூடி தொலை. எதா மோரியா? நீ என்னடி என்னைய சொல்றது? யாரு மாமா அந்த கிழவி? மாமா கிளவியா? யார் இந்த கிழவி? அதுலயே மிதிச்சு புடுங்க. எதுக்கு கீழ யாரை பார்த்து கிளவின்றா? ஏய் நீ எல்லாம் முதல்ல ஒரு பொம்பளை ஆடி நீ. ஓ மூஞ்சி ஓ முகரை பாரு முகரை. என்ன ஏமாறுக்கு என்ன? நீ எல்லாம் என் அழகுக்கு ஈடாகுவியா? அழக பத்தி யார்? ஏய் என் கால் அழகுக்கு வருவியா? கால அழகு வருவியா? இப்ப மட்டும் நடிப்ப அப்ப மட்டும் இடிச்சுச்சோ. முகரைய பாரு முகரை. நான் என்ன செய்யறேன்? என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி யாரு யாரு கிளி யாரு குரங்கு? நான் கிளி நீ குரங்கு. கல்லானாலும் கடுக்கு புல்லானாலும் இருங்க அவ என்னமோ சொல்ல வர. என்னத்தை கேப்ப இருக்கவே. என்ன நீ சொன்ன? என்னடா அது சிம்ரன் சண்டை வேணா சிம்ரன். எது சிம்ரன்? எந்தூரடி பொண்டாட்டி புருஷனை பெத்தாம். யாரு பொண்டாட்டி? சம்பளத்துக்கு அவனை கொல்லாம். அவன் சொல்ல கட்டிட்டு என்ன கொல்ல பாக்குறியாடா? அத மூடி தொலை முத. அடியே நீயே வச்சு பொத்தி பொத்தி வச்சு அது மூடுப்ல. எதை மூடா? நான் ஏயிட்ட தோர்த்து. ஐயோ என் குடும்பமான காத்துல பிறக்குது. இந்த ஓடாங்குச்சி முட்டையை எங்க புடிச்சிட்டு வந்த? யாரு வாழ மூஞ்சி? சரி நீ அவசரம் தெரியும். தொட்டவனே நம்ம அரிக்குது. சரியான அரிப்படுத்து. அம்மா தங்கச்சி அழகுமணி. என்னம்மா நீ சொன்னா அழகுமணியா? அது மூஞ்சிய பார்த்தா கடல்ல பாத்துருக்குமா? அது ஆளுகளை பாரு சூப்பி போட்ட கொட்டை மாதிரி கிடக்குற. கையில ஒருத்தலா என் மண்டையில ஒருத்தலா. இருங்க
அந்த பிள்ளை என்னமோ சொல்ல வருது என்னன்னு கேட்போம். என்னடி சொன்ன என்னடி சொன்ன என்னடி சொன்ன என்னடி சொன்ன? ஏய் நீ என்ன மைய வச்சு மருந்து வச்சு அவன் என்னை அடுத்து கொல்ல பாக்குறான். யார கொல்ல பாக்குறா? ஏன் புருஷன்டி? ஏன் புருஷன்டி? கேரு, உனக்கு கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். என்ன கடைசியா பொச்சரிக்கிற? ஐயோ, எச்சரிக்கிறேன். என் புருஷனை விட்டு ஓடி போயிரு மரியாதையா. எனக்கு தான் புருஷன். ஏன் புருஷன்? நோ மடு விட்டாச்சு. நான் தான் முத பார்த்தேன் என் புருஷன். ஐயோ ட்ராய்ட் கொழுவு மாதிரி குத்திருச்சு. அதுக்கு என்ன இருக்குன்னு அது தங்கச்சி. ஐயோ அரிக்குது தான், நல்லா இருப்பா, என்னால தாங்க முடியாது. நான் அழகா இல்லையா அப்ப? எப்போவாது மூடு. நீ பொத்து. தங்கச்சி வள்ளி வீட்டுக்கு வாய உன்னை வச்சுக்கிறேன். அம்மா எப்படி அவ இளவுக்கு வந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கா? ஈனத்தை சொல்ல போறேன். ஏஜிமா என்ன பண்ணா உங்களை? கருமம், அதுவும் தானே உனக்கு இனிச்சு கிடக்கு. என்னவா இருக்கும்? ஏய் இது அப்புறம் பேசிக்கலாம். என்ன ஏய் மரியாதை ஏய் போவான்னு நீ சொல்லிட்டியா? அம்மா தங்கச்சி அழகுமணி. ஐயோ இந்த பேர்ல தானே விழுந்துட்டே. அழகு மணி சரி, அழகு எங்க இருக்கு தங்கச்சி? அம்மா நேரா வாய் போயிருக்கு. முகரே பாரு. என்னது? மம்பள தோட்டம் மல்லிகை கோட்டம். மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வருமாதை பொழுதோடு அறிவு கிடைக்கும் மயக்கம் இருக்கும் மயங்கி வருமாதை மன்னவள் வந்தாள் தேரோடு அங்கே காதலர் கண்டும் மடக் மடக் அம்மா
என் தங்கை. அண்ணே அவ யாருண்ணே அவ? ராமேஸ்வரத்துல உனக்காக திருக்க கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணே அவ யாருண்ணே? அதான் உங்க நாத்தனா. நாத்தனாவா? எப்படி நாத்தனா? என்ன ஏத்தனா? என் கிரகத்தை எல்லாம் நாத்தனா என்னத்தை ஏய் என்னடி சொல்ற? ஓ நாத்தனா என் மனைவி தங்கச்சி. ஆ? ஐயோ போய் சொல்ல இது என் புருஷன். என் புருஷன். ஏய் ஒன்னே இதுக்கு இப்படி தெரியாதா? நீ இதுக்கு கலந்து இப்படி அலையாத. ஒன்னைய கட்டுனா நான் உறுத்திக்கிட்டே இருக்கேன். பால் பாக்கெட்டு போற வரவேன் உள்ள பிரிச்சு நல்லா இருக்கான்னு உள்ள வருவேன். அதை நான் கட்டி வச்சிட்டோம்னா வாசப்புள்ள இருந்துச்சுன்னா வீட்டில் கரண்ட் புல்லு குறுக்கி வர்றது ரொம்ப கடைசி. அண்ணே அப்பா வந்து என்ன சொன்னாரு? காவல் பார்க்க சொன்னார். நம்ம தான் காவலுக்கு போகணுமா? ஆமா இல்ல நம்ம தான் காவலுக்கு போகணும். குல வழக்கம் அதானே. காவல் காக்குற குலப்பழக்கம் ஜாதி பையன். ஆக்குதன்மை ஆண்களுக்கு, காக்குதன்மை பெண்கள். பெண்களுக்கு. பெண்கள் தான் காவல் செய்யணும். என்ன சொல்லி காவல் காக்கணும்? ஆளலும் சோ. ஆளலும் சோ. ஆளலும் சோ என்றால் ஓம் என்று பிரணவம் தெரிவித்த பொருள். அதனால ஆளலும் சோ சொல்லி வரணும். அதனால பேசிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். இடம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இடத்த வச்சு நமக்கு அப்ப நல்லா இருப்பா. எனக்கு அரிப்பு தாங்க முடியல. நல்லா இருக்கு. இடத்த வச்சு நமக்கு பொறுமையா, நம்மள வச்சு இடத்துக்கு பொறுமையா? இந்த இடத்த வச்சது ஆடிப்பாடு வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் ஏய் அடி அறிவு கட்டல. உலக கிட்ட போன்ல அடிமே அவளை. என்னடி சொல்லிரு? இப்படி எல்லாம் பேசணும்னு வச்சுக்க உடைய வேலையிலிருந்து நீக்கப்படும். அம்மா அழகுமணி. இந்த அண்ணே இங்க இருந்து கூத்துறேன் பாரு. அந்த பேரை சொல்லாத. சரி சந்தோஷமா இருக்கா? ஓ மனசு எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கா? ஓ மனசு அடியே ஓ மனசு ஆனந்தமா ஓ மனசு பொம்பளை தானா இவர் நீ? உள்ள வரிக்கி ரொட்டிலாம் வச்சு தொலைச்சிருக்காங்க. எதா இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து மூடி வச்சாதான் பெருமை. திறந்து காமிச்சிரு. அது மூடிதான் வச்சிருக்கு. ஆனா அது சரசரன்னு சத்தம் கேக்குது. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆ? என்னன்னு? இல்ல தங்கச்சி கிட்ட எப்போதும் கண்ணே. ஆசைப்பட்டு பார்த்தா ஐயா பார்க்க ஏன்டா நீ குந்தாடி பிள்ளை சிரிச்ச மணிக்க இருக்கியா? சிரிச்ச வயலா இருப்பா இருக்கா குந்தாடி பிள்ளை. சிரிக்க முடியலப்பா அழகுமணி. ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு. ஆசைப்படி புருஷே வரட்டுமே அடியம்மாடி. ஆயிரந்தா வாங்கி தரட்டுமே அடியம்மாடி. ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு. ஆசைப்படி புருஷே வரட்டுமே அடியம்மாடி. ஆயிரந்தா வாங்கி தரட்டுமே அடியம்மாடி. ஆயிரந்தா வாங்கி தரட்டுமே. மாசி மாசத்தில கல்யாணம் நீதி ஊர்வலம். மாசி மாசத்தில கல்யாணம் நீதி ஊர்வலம். கையு மடகே காலு மடகே கட்டழகு தாண்டி போல எண்ணெய் எடுப்பாண்டி. அவரு பொசுக்குன்னு ஒண்ணு கொடுப்பாண்டி. மலையோடு நீளம் சிறவரும் நாளும் நலவரும் நினைப்பாண்டி. பச்சை கிளியை தொட்டு தெய்வ மச்சா வராண்டி. ஒரு பத்தலை கட்டி மாலையிடவி மாலையிடுவாண்டி. பச்சை கிளியை தொட்டு தெய்வ மச்சா வராண்டி. ஒரு பத்தலை கட்டி மாலையிடவி மாலையிடுவாண்டி. அடியம்மாடி அவ சின்ன பொண்ணு. ஆசைப்பட்டா அவனுக்கு புள்ளி. அது என்னாச்சு சமாதம் பண்ணாச்சு. தா, தா. அது என்னாச்சு சமாதம் பண்ணாச்சு. என்ன பொட்டிக்காரங்க ஆட்டங்கள். பார்த்தா ஊர் மயங்கும் ஆண் பிள்ளை பாசமா பிள்ளை. பார்த்தா ஊர் மயங்கும் ஆண் பிள்ளை. இவரு மாப்பிள்ளை. அழகுமணிக்கு ஏத்த மாப்பிள்ளை. மழகே காது மழகே கட்டழகு தாண்டி போல எண்ணெய் எடுப்பாண்டி. அழகுமணி பொசுக்கெண்ணு ஒண்ணு கொடுப்பாண்டி. மலையோடு மேலே ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு. ஆசைப்படி புருஷன் கிடைக்குமே அடியம்மாடி. ஆயிரந்தா வாங்கி தரட்டுமே அடியம்மாடி. ஆயிரந்தா வாங்கி தரட்டுமே. அப்ப என்ன கண்ணு கட்டுமா?
பாண்டி கோயிலுக்கு மொடி இறக்கிட்ட என்னடா என்னடா தீபாவளிக்கு வாட்டுனா கழுத்திருப்பேன் கிலோ 20 கிலோ 70 கிலோ 20 மணியண்டா அண்ணே நாளைக்கு பூரா மதுரையில பெரிய பேச்சா இருக்கும். அப்படி என்ன பேசுவாங்க? கற்பாயரியில வந்து ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டா நாளைக்கு பாண்டிவேல் கூட்டம் கூட்டமா பேசுவாங்க. எப்படி? கற்பாயரியில ராதாகிருஷ்ணன் வந்து மஸ்த புடுங்குனாங்க. யாருன்னு சொல்லாம போறாவ பாட்டுக்கு. அழல மாலோலம் மாலோலம் அழகான பட்சிகளே ஆலோலம் அழகான பச்சிகளே அலோலோ அழல மாலோலம் மாலோலம் அழகான பட்சிகளே ஆலோலம் காணக்கருங்குயிலே ஆலோலம் காணக்கருங்குயிலே ஆலோலோ காணக்கருங்குயிலே ஆலோலம் அழகான பட்சிகளே ஆலோலம் சோ அழல மாலோலம் மாலோலம் அழகான பட்சிகளே ஆலோலம் மேடை இடிஞ்சிருவேன் ஆடுறதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்துருக்கல என்னைய ஆட சொல்றீங்க நீ ஆடன்னு மறுபடியும் போன புயல் வரணும் யான்னு என்னைய ஆட சொல்ற நைவ ஆடுத்தான் வள்ளி எங்கேயாவது ஆடி இருக்கா இல்ல வள்ளி எங்கேயாவது ஆடி இருக்கான்னு கேட்டேன் போதுமுத்த அது என்னத்த அது அந்த காலத்துல யாரும் ஆடல இப்ப தீலாம் பொறுதுதுங்க ஃபயர் டான்ஸ் எல்லாம் பக்கா காலத்துல எல்லாம் இல்ல இப்ப மண்ணெண்ணைய ஊத்திக்கிச்சு ஆலோலம் 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 அலோலோ கைய உடைச்சு விட்டாரு. ஆலோலம் 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 அப்பா இது என்ன டான்ஸு? நீங்க தலைக்கு எவ்வளவு தின்னு பத்தியா? என்ன பண்ற நீ நான் அப்படியே ஆடுனேன் நீ பாவாடை சிக்கும்னு ஆடுற எனக்கு என்ன சரி ஆளுக்கு ஒரு பக்கமே வரலாமா ஆமாத்தா யாராவது மரியாதைக்குரிய வந்து கூப்பிடுங்க போலாமா சோ சவதிய போட்டு பிணைஞ்சு புழிஞ்சு மிதிச்சு